ஜாதகத்தில் லக்னத்திற்கு 2ஆம் இடமான தனம் மற்றும் வாக்குஸ்தானத்தில் சூரியன் அமர்வது ஜாதகருக்கு ஒரு கம்பீரமான பேச்சையும் அதிகாரமிக்க சொல்லாற்றலையும் வழங்கும். சூரியன் அரசாங்கத்தை குறிப்பவர் என்பதால் இவர்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள் மூலமாகவோ அல்லது அரசாங்க துறைகள் மூலமாகவோ பண வரவு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். குடும்பத்தில் ஒரு மூத்த நபரைப் போல இவர்களது ஆதிக்கம் இருக்கும். எதையும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் பேசும் குணம் இவர்களிடம் காணப்படும். இருப்பினும் சூரியன் என்பவர் ஒரு உஷ்ண கிரகம் என்பதால் குடும்ப உறுப்பினர்களிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆனால் அது ஒருபோதும் நிரந்தர பிரிவை தராது. பொருளாதார ரீதியாக பார்த்தால் ஜாதகத்தில் லக்கணத்தில் 2ஆம் இடத்தில் சூரியன் இருப்பவர்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் கௌரவத்திற்கு செலவு செய்யும் குணம் கொண்டிருப்பார்கள். இந்த 2ஆம் இடத்தில் சூரியன் இருப்பவர்கள் எப்போதும் பிறரிடம் கையேந்தாத கௌரவமான வாழ்க்கையை விரும்புவார்கள். இவர்கள் 2ஆம் வீட்டில் சூரியன் இருப்பதால் பரம்பரை கௌரவத்தை காப்பதில் அதிக அக்கறை காட்டுவதுடன் அதன் மூலமாக புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள். 2ஆம் இடம் என்பது முகம் மற்றும் கண்களை குறிக்கும் இடமாகும். இங்கு சூரியன் அமரும்போது ஜாதகர் தனது கண் பார்வை மற்றும் பற்களின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். சூரியனின் உஷ்ணத்தால் உடலில் பித்தத்தின் அளவு அதிகரிக்கலாம். இது சில நேரங்களில் முகத்தில் பருக்கள் அல்லது உஷ்ண வியாதிகளை தரக்கூடும். பேச்சை பொறுத்தவரை உண்மை பேசுவதில் உறுதியாக இருந்தாலும் சில நேரங்களில் இவரது கடுமையான வார்த்தைகள் மற்றவர்கள் மனதை புண்படுத்தக்கூடும். எனவே மற்றவர்களிடம் பேசும்போது நிதானத்தையும் மென்மையையும் கடைபிடிப்பது இவர்களுக்கு வெற்றியை வழிவகுக்கும். சூரியன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் காரமான உணவுகளை தவிர்த்து குளிர்ச்சியான உணவுகளை உட்கொள்வது இவர்களின் ஆரோக்கியத்திற்கு நல்லது. குறிப்பாக வலது கண் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருக்க அடிக்கடி பரிசோதனை செய்து கொள்வது அவசியமாகும். இவரது பேச்சில் உள்ள அதிகாரம் சில நேரங்களில் தேவையற்ற பகைமையை உருவாக்கலாம் என்பதால் இந்த அமைவு பெற்றவர்கள் வார்த்தைகளை அளந்து பேசுவது உங்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவும் என்றால் அது ஐயமில்லை. 2ஆம் இடத்து சூரியனின் அருளை பெறவும் அதன் பாதிப்புகளை குறைக்கவும் சில ஆன்மீக நெறிமுறைகள் அவசியமாகும். தினமும் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்வதும் செப்பு பாத்திரத்தில் நீர் அருந்துவதும் இவர்களுக்கு பெரும் நன்மை தரும். ஞாயிற்றுக்கிழமைகளில் விஷ்ணு நாமம் பாராயணம் செய்வதும் அல்லது விஷ்ணு ஆலயத்தில் துளசி அர்ச்சனை செய்வதும் வாக்கு பலிதத்தை உண்டாக்கும். தந்தைக்கு அல்லது தந்தைக்கு நிகரான பெரியோர்களுக்கு
தேவையான உதவிகளை செய்வது சூரியனின் பலத்தை அதிகரிக்கும். பசுமாட்டிற்கு வெல்லம் கலந்த கோதுமை உணவை குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் வழங்குவது குடும்பத்தில் ஒற்றுமையையும் செல்வத்தையும் நிலைக்க செய்யும். மேலும் சூரிய காயத்ரி மந்திரத்தை தினமும் 108 முறை கூறி வருவதால் உங்கள் சொல்லுக்கு மற்றவர்கள் மதிப்பளிக்கும் நிலைமையை உண்டாக்கும். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வதும் சூரிய ஒளி உங்கள் வீட்டில் சமையல் அறையில் படும்படி வைத்திருப்பதும் செல்வ வளத்தை பெருக்குவதற்கான எளிய ஆன்மீக சூட்சுமங்கள். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும். மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்.